சென்னை ரிப்பன் மாளிகையில் இன்று மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி உரையாற்றிய சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் மக்கள் சேவை பணிகளை எந்தவித தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 2 தொகுதிகளை தவிர மீதமுள்ள 20 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றியை இழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடர் மின்வெட்டு போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் தற்பொழுது பொதுமக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும், ரீல்ஸ் பார்த்துவிட்டு நிஜமான ஆட்சியை இழந்து விட்டோமே என்று வாக்களித்த மக்கள் தற்பொழுது வருத்தப்படும் சூழல் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்துள்ள இந்த வீழ்ச்சி என்பது தற்காலிகமானதுதான் என்றும், திமுக நிச்சயம் மீண்டும் வெற்றி பாதையை நோக்கி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநகராட்சி பள்ளிகளின் நிர்வாகம் குறித்து பேசிய மேயர் பிரியா, பள்ளி தலைமை ஆசிரியர்களின் முறையான அனுமதி இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் அல்லது வெளிநபர்கள் எவரும் மாணவர்களுக்கு உணவு, இனிப்புகள் உள்ளிட்ட எந்த பொருட்களையும் வழங்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். மக்கள் பிரதிநிதிகளாகவே இருந்தாலும் அவர்கள் மாநகராட்சி பள்ளிகளுக்குள் இதுபோன்ற செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு முன்பாக தலைமை ஆசிரியரிடம் உரிய அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாகும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அத்துடன் தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கூட மாநகராட்சி பட்ஜெட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த திட்டங்கள் எதுவும் ரத்து செய்யப்படாது என்றும் சென்னை மேயர் பிரியா தனது உரையில் உறுதியளித்துள்ளார்.